ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமந்தி செடியில் மொட்டு வர்றதுக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். ஏற்கனவே மொட்டு வந்த சாமந்தி செடியிலலாம் கருகி போய் மொட்டெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. ஆனால் அது போலலாம் இருந்தால் கூட நீங்கள் இது போல் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி செடி கொடுக்கலாம். சாமந்தி கண்ணுங்களுக்கெல்லாம் நான் சின்ன தொட்டியில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரோஸ் பவுட்ரு ரோஸ் மிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, வெறும் ரோஸ் மிக்ஸே யூஸ் பண்ணாமல் கூடவே பொருள் சேர்த்து தான் வேறு பொருள், அப்போ தான் செடி நல்லா வளரும். சின்ன தொட்டியில் வளர்கிற பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வளருது, பசுமையாக நல்லா வளர்ந்து மொட்டு கூட வந்துருச்சு. இருந்தாலும் இப்போ கொடுக்குற ஃபெர்டிலைசர் கொடுத்தோம்னா கருகி போகாமல் மொட்டுக்களெல்லாம் பூப்போன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பிளான்ட்டுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது பழைய டீத்தூள் வேஸ்ட்டு, ரோஸ் பவுட்ரு. இது பாருங்கள், ரோஸ் மிக்ஸ் பத்தாது, நம்ம கூடவே வேறு பொருளெல்லாம் சேர்த்துட்டு செடி போட்டால் தான் பூப்போம். சப்போஸ் ரோஸ் மிக்ஸு யூஸ் பண்ணணுன்னாக்கா ரோஜா செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், அது மட்டுமே. ஆனால் சாமந்தி செடிக்கு நம்ம எல்லாம் சேர்த்துதான். ஆனால் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது தான் ரொம்ப நல்லது. பாருங்கள், இது டீத்தூள் வேஸ்ட்டு. பாருங்கள், இது வெர்மி கம்போஸ்ட்டு. இப்போ 4 ஸ்பூன் டீத்தூள் வேஸ்ட்டு, 4 ஸ்பூன் வெர்மி கம்போஸ்ட்டு. பாருங்கள், வெர்மி கம்போஸ்ட்டு. இது போல் சேர்த்து போடும்போது ரொம்ப நல்லது. இது ரோஸ் மிக்ஸு. ரோஸ் மிக்ஸ் பேக்கெட்லேருந்து நான் இது போல் கொஞ்சமாக கொட்டி வச்சுக்கிட்டேன். டப்பாவில் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த பவுடரோடு சேர்க்கணும். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூனு பாருங்கள், அதாவது குட்டி ஸ்பூனில். நீங்கள் வேறு பவுலில் போட்டு நான் காமிக்கிறேன், ஏன்னா இதில் கலக்க முடியாது, அதுக்காக. பாருங்கள், இது போல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரோஸ் பவுடரும் டீத்தூள் வேஸ்ட்டு, வெர்மி கம்போஸ்ட்டு. ரோஸ் பவுட்ரு சேர்க்கும்போது நம்ம கொஞ்சமாக தான் சேர்க்குறோம். அதுவும் கொஞ்சம் கெமிக்கல் இருக்கும், அதுக்காக தான் நான் கொஞ்சம் போல் தான் சேர்க்குறேன். அதாவது கருகி வராமல் மொட்டுக்களெல்லாம் பூக்கும், அதுக்காக தான் இது போல் கலந்து போடணும்னு சொல்கிறேன் நான். சப்போஸ் நீங்கள் எப்போவுமே செடிங்களுக்கெல்லாம் எப்சம் சால்ட்டு போடுறீங்களான்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எப்சம் சால்ட்டு இன்னும் சரியாக மண்ணுக்கெல்லாம் செட் ஆகலை, அதனால் நான் போடுறது இல்லை. இனிமேல் தான் அது போட்டு பார்க்கலான்னு வச்சுருக்கேன். இன்னும் ஒரு செடிக்கு மட்டும் அப்புறமா நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இதில் போடலான்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்கள் செடி எதுவும் ஆகலை, நான் போட்டுக்கின்னு இருக்கேன்னா இதுலேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் ரோஸ் மிக்ஸ் தான். இப்போ இதில் மண்புழு எருவு இருக்கிறதுனால, டீத்தூள் வேஸ்ட் இருக்கிறதுனால நீங்கள் பிளான்ட்டுக்கு நிறையவே கொடுக்கலாம், எதுவும் செய்யாது. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம் ரோஸ் மிக்ஸு, அதுக்காக. நர்சரியிலலாம் கம்மி ரேட்டு தான் ரோஸ் மிக்ஸ் எல்லாம் பேக்கெட் வாங்கும்போது, நீங்கள் அது கூட வாங்கி வச்சுட்டு இது போல் சேர்த்துட்டு போடலாம் நீங்கள் பிளான்ட்டுக்கு. பாருங்கள், இதில் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் இருக்கும், அதனால நான் 1 ஸ்பூன் போடுற அளவுக்கு நான் போட்டுட்டேன். இது போல் நல்லா கொத்தி விட்டுட்டு தான் நீங்கள் போடணும் எருவு, அப்போ தான் நல்லது. இது போல் நீங்கள் போட்டுட்டு ப்ளைன் வாட்டர் மட்டுமே கொடுங்க. ரைஸ் வாட்டர் இருந்தாலும் கொடுக்கலாம், இதோடவே சேர்த்து சொல்கிறேன். அது போல் கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. இப்போ மண்புழு எருவு போட்டதுனால நமக்கு மொட்டெல்லாம் கருகாமல் வரும், அதுக்காக தான் மண்புழு எருவு, ரோஸ் பவுட்ரு, டீத்தூள் வேஸ்ட் எல்லாம் நான் கலந்து போட்டிருக்கேன். இது போல் ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணும்போது வேறு பொருளோடு சேர்த்து போடும்போது எதுவும் செய்யாது, பிளான்ட்டுக்கு கருகாமல் நல்லா வளரும். இந்த ஃபெர்டிலைசர் கூடவே நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தா போல இருந்தால் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லது. சாமந்தி செடி நிறைய மொட்டு நிறைய பூக்கள் பூக்கும். இது போலெல்லாம் கொடுத்துட்டுமே வேறு எருவு எந்த எருவு கொடுக்கறதுனா நீங்கள் வெங்காயம் தோல் தண்ணி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அப்புறமா ஒரு 5 டேஸ் கழிச்சு ஆனியன் பீல்ஸ் வாட்டர் கொடுக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.